Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு GOC-லேருந்து ப்ரீவியஸ் இயர் JE கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபிலிசிட்டி. இப்போ இந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்னாவே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் குழப்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு, அதாவது nucleophilicity, you can equivalent to call it as a basic nature. இதுதான் nucleophilicity. decreasing order னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்க சொல்கிறது இப்படி சொல்கிறாங்க, decreasing order. அப்போ இந்த இடத்துல தான் யார் வேணும்? மோர் பேசிக் வேணும். இப்போ இதுதான் நம்ம எழுத வேண்டியது. ஸோ நியூக்ளியோஃபிலிசிட்டினா பேசிக் நேச்சர், டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம யார் மோர் பேசிக்கோ அதை இங்கே எழுதணும். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, த காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் கிவன் அதை பார்க்குறோம். காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் கிவன் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த காம்பவுண்ட்ஸில் ஓகே எஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே அதோட ஹைட்ரஜனை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா CH3COOH, அதுக்கு அடுத்தது CH3OH, அதுக்கு அடுத்தது HCN, அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு ஹெச்சை ஆட் பண்ணிகிட்டே பாருங்கள். எஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH3, ஒரு பென்சீன் ரிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது அதை அப்படியே என்னவோ மாற்றிருக்காங்கன்னா சல்ஃபோனிக் ஆசிடாக மாற்றுறாங்க. எஸ் எஸ், டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O மைனஸ். இவ்வளோ தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அதோட ஹெச் போட்டுக்கோங்க. நான் சொல்ல வரதை முடிச்சிடுறேன். எஸ், இது வந்து சிம்பிள் நாலேஜ் தான், நான் சொல்கிற மாதிரி யோசிங்க. அப்போ இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எஸ் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் நேச்சர் அவங்க எழுத சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் முன்னாடி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஆசிடாக மாற்றிட்டேன். இன்னொரு நாலேஜ் பார்த்துக்கோங்க, அயானிக் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். அதாவது நான் டேக் இட் ஆசிட் மீன் யூ டேக் இட் அஸ் அ this one. What is it called as a? Now I am giving the, I want to write the carbonic acid. What is your carbonic acid? Carbonic acid. I want to write the carbonic acid. Yes. Let us see. Carbonic acid is a sulfuric H2CO3. We know it is the weak acid. இதிலிருந்து ஹைட்ரஜன் போன பிறகு வர்றது யாருங்க? மைனஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ். இவர் யாருன்னா வீக் ஆசிட்னா அதுலேருந்து வர இது பேஸ் வந்து காஞ்சிகேட் பேஸ் அப்படிவோம். இட் இஸ் த ஸ்ட்ராங். இப்போ அதுதான். அப்போ எது ஸ்ட்ராங் பேஸாக வருதுன்னா வீக் ஆசிட்லேருந்து வரவங்க தான் ஸ்ட்ராங் பேஸ். அப்போ நம்ம இந்த இடத்துல ஸோ ஸ்ட்ராங் பேஸ் இஸ் நத்திங் பட் வீக் ஆசிட். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வீக் ஆசிட் எழுதுங்க. இந்த இடத்துல இருக்கிறதுலே வீக் ஆசிட் யார் அப்படின்னா HCN. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதலாம். HCN, இட் இஸ் த வீக் ஆசிட் பட் இட் இஸ் த ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது அடுத்த வீக் ஆசிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா மெத்தில் ஆல்கஹால் நம்ம எழுதலாம். மெத்தில் ஆல்கஹால் which is stronger than your acetic acid. Acetic acid which is stronger than your, what is it called? It is a sulfonic acid. இருக்கிறதுலே வந்து எது ஸ்ட்ராங் அப்படின்னா இந்த சல்ஃபோனிக் ஆசிட் தான் ஸ்ட்ராங். இப்போ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், வீக் ஆசிட் இஸ் த ஸ்ட்ராங் காஞ்சுகேட் பேஸ். இப்போ எழுதிக்கோங்க. ஸோ கான்செப்ட் வந்து நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாவே நீங்கள் எதை அடிப்படையாக வச்சு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் த வீக் ஆசிட். அப்போ என்னது அது? ஸ்ட்ராங், STRONG, ஸ்ட்ராங் காஞ்சுகேட் பேஸ். இப்போ என்னுடைய ஆன்சர் வந்து HCN மெத்தில் ஆல்கஹால் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு எது வருதோ அதுதான் HCN மெத்தில் ஆல்கஹால். இப்போ இதில் வந்து HCNனா யார் இருக்காங்கன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஓகேவா, C. அப்போ இந்த எதில் ஃபஸ்ட்டு C இருக்கோ பார்த்தா இதுதான். அதனால் நம்மளுடைய ஆன்சர் வந்து ஏவாக இருக்குது. ஓகே, சிக்கு அடுத்தது உனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள்.
நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மிஸ்ஸு, ஹியர் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் திஸ் இஸ் இது இருக்கிறதுலே வீக் ஆசிடு, இதை ஒன்று எழுதுறேன். ஓகேவா? இருக்கிறதுலே அது வீக் ஆசிடை அதை நம்ம என்னென்னு எழுதுகிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. எஸ், அதை நம்ம தட் இஸ் வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். அதுக்கு அடுத்தது வீக் ஆசிட் இது, அதுக்கு அடுத்தது இது. இதுதான் வந்து உனக்கு என்னது ஸ்ட்ராங் ஆசிட் பட் வீக்கஸ்ட் பேஸ். வீக்கஸ்ட் பேஸ் நம்ம வச்சுக்கோ. அப்போ 4ங்கிறது சல்ஃபானிக் ஆசிட் தான் அங்கே இருக்கிறோம். அப்போ அதில் எங்கே இருக்குது பாருங்கள், தட் இஸ் த டி. அப்போ ஏ வந்து தட் இஸ் கால் ஆரம்பம் சியில் இருக்கணும், முடிவு டியில் இருக்கணும். அப்போ அதுன்னு பார்த்தோம்னா ஆரம்பம் சின்னா அது மட்டும்தான் சி. அதுக்கடுத்து நம்ம என்ன எழுதிருக்காங்க பி, அதுக்கடுத்தது ஏ, அதுக்கடுத்தது டி. ஸோ இது மாதிரி தான் நம்ம இதை அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? திரும்ப என்ன சொல்கிறேன், நியூக்ளியோஃபிலிசிட்டினா பெசிசிட்டி. பெசிசிட்டி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வீக் ஆசிட்லேருந்து வரவன் ஸ்ட்ராங் கான்ஜுகேட் பேஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ என்னது, நீ அந்த ஆசிஸ்டன்ட் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நியூக்ளியோஃபிலிசிட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, லெட் அஸ் கோ டு த இன்னொரு வாட்டி வேணாலும் பொறுமையாக அந்த வீடியோவை போட்டு பார்த்துக்கோங்க. லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாடலில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா பிள்ளைங்க இதுக்கு தான் கஷ்டப்படுவீங்க, அதனால தான். த above reaction with the nucleophiles A to D. 1 minute children. இங்கே வந்து சம் ரியாக்ஷன் ஹிடனாக இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். எஸ், த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ரேட் ஆஃப் த above reaction with the nucleophile இஸ். அப்போ உனக்கு வந்து நியூக்ளியோஃபைல் கீழே லைனாக கொடுத்துருக்காங்க, அதில் டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. திஸ் இஸ் நல்லா ஃபஸ்ட்டு வந்து கேள்வி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ரேட் ஆஃப் த above reaction வித் நியூக்ளியோஃபைல். அந்த நியூக்ளியோஃபைல்ஸ் தான் உனக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஏனா இது, பினா இது, சினா இது, டினா இது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான நியூக்ளியோஃபைல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ த டிக்ரீசிங் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வித் த நியூக்ளியோஃபைல். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ மோர் அப்படின்னா திஸ் இஸ் மோர் வந்து வாட் இஸ் கால் ரியாக்டிவ் அப்படின்னா என்னவாக இருக்கும், டிக்ரீசிங் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வித் above reaction with nucleophiles. அப்போ வந்து யார் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல்னு எழுதணும். ஐ வாண்ட் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அதாவது மைனஸ் சைனை யார் நல்லா கொடுப்பாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஓகேவா? இப்போ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் கேம் ஃப்ரம் த வீக் ஆசிட். ஸோ அப்போ இங்கே யாரும் எழுதுகிற இருக்கிற வீக் ஆசிடை நம்ம எழுதுகிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ யூ கேன் see here இதில் இது ஃபினால், இது அசிட்டிக் ஆசிட், இது வாட்டர் அண்ட் மெத்தில் ஆல்கஹால். வாட்டர் அண்ட் மெத்தில் ஆல்கஹால் வீக்கானது வேறு யாருன்னா மெத்தில் ஆல்கஹால் தான். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு டி எழுதுகிறேன், அதுக்கடுத்தது உன்னுடைய வாட்டர் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் ஃபீனாலும் அசிட்டிக் ஆசிடா அப்படின்னா யார் வந்து இங்கே எழுதுறது வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், வீக் ஆசிட் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் உனக்கு என்னவாயிடும், பி அசிட்டிக் ஆசிட். அதனால் இந்த இடத்துல நான் யாரை கொடுக்குறேன், ஏ. ஸோ அப்போ இதுதான் உன்னுடைய ஆர்டர். புரியுதுங்களா? ஸோ டிசிஏபி எங்கிறது, டிசிஏபி இங்கே பாருங்கள், யூ கேன் see children டிசிஏபி. த ஆன்சர் இஸ் given as சி. யூ கேன் see children சிபிஏ, டிசிஏபி, டிசிஏபி. the order you can see the டிசிஏபி. இங்கே அதே தான் மிஸ் எழுதிருக்கேன், டிசிஏபி. ஸோ அப்போ யார் ஃபஸ்ட்டு, டி. திஸ் இஸ் வீக்கஸ்ட் ஆசிட். அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் வாட் இஸ் கால் ஃபீனா, அதுக்கப்புறம் டாப் ரேங்கில் இருக்கிறது யாருன்னா பி அசிட்டிக் ஆசிட். பி டாப் ரேங்கில் பி. ஓகேவா? ஸோ இதுவும் அந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி அதை இது பண்ணி தான் கொஞ்சம் இதெல்லாம் அடிக்கடி வர்றதுமா ஜேஇஎஸ்எல்எஸ்னி. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நான் உள்ளது கொடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். The decreasing or increasing basicity of the conjugate base. ஸோ இப்போ கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் basicity. எழுதிக்கோங்க. வாட் இஸ் திஸ் இஸ் மோர் பேசிக். more basic. More basic na electron rich. This is the knowledge. Correct order of increasing basicity. More basic. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எழுதுகிறேன் பாருங்களேன். RCOOH
அதுக்கடுத்தது CH ட்ரிபிள் பாண்ட் CH, அதுக்கடுத்தது RH, அதுக்கடுத்தது NH3. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டிக்ரீஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் பேசிசிட்டின்னு சொல்லியிருக்கேன். மோர் பேசிக். அப்போ இந்த இடத்துல எது இருக்குன்னா லெஸ் பேசிக்காக இருக்கும். லெஸ் பேசிக். இப்போ இதெல்லாம் நான் பாருங்களேன், இவன் ஸ்ட்ராங் ஆசிட், இவன் அசிடிக் நேச்சர், இவங்க ரெண்டு பேரும் எடுங்க. இது வாட் இஸ் பேஸ்டான அர்த்தம், இதை டொனேட் பண்ணுறது பேர் பேஸ், இதுகிட்ட எலக்ட்ரானே இல்லை. ஸோ அப்போ இருக்கிறதுல இதுதான் என்னது வீக்கஸ்ட் பேஸ். இப்போ வீக்கஸ்ட் பேஸ் எது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இட் இஸ் RH. ஓகே, அதுக்கடுத்த பேஸ் யாருன்னு கேட்டால் அம்மோனியா. அதுக்கடுத்த பேஸ் யாருன்னு கேட்டால் CH ட்ரிபிள் பாண்ட் CH. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டால் தான் RCOOH. அப்போ இவங்க தான் வந்து உன்னுடையது என்ன சொல்கிறாங்க, இன்க்ரீஸிங் பேசிக் ஸ்ட்ரென்த். அப்போ இவங்க தான் என்ன அர்த்தம், அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்தில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ அப்படியே அதை ஆன்சர் பார்த்துக்கோங்க. RH அம்மோனியா சேர். நான் RH அம்மோனியா. எஸ், யார் அதிகம், யார் அதிகம்? எஸ், அவங்க கொடுத்துருக்க டி, திஸ் இஸ் டி கொடுத்துருக்காங்க. லெஸ் பேசிக், லெஸ் பேசிக். ஹியர் யூ ஷுட் ரைட் இன்க்ரீஸிங் பேசிசிட்டி. மோர் பேசிக், லெஸ் பேசிக். அப்போ லெஸ் பேசிக்னால் என்னவாக இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆசிட். புரியுதுங்களா? எஸ், திரும்ப நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேம்மா. எஸ், இன்னொரு வாட்டி எடுத்துகிட்டு வரேன், நல்லா கவனிங்க. எஸ், திரும்ப இன்னொரு வாட்டி கொஸ்டினை புரிஞ்சுக்கிறோம். எஸ், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் பேசிசிட்டி. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த சிம்பிளை வச்சு அவங்க கொடுத்துருக்க சிம்பிள் அப்படியே பெருசாக்குறேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், மோர் பேசிக். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், லெஸ் பேசிக். ஹூ இஸ் மோர் பேசிக்? ரெடி டு டொனேட் எலக்ட்ரான். டொனேட் எலக்ட்ரான், ரெடி டு டொனேட். மோர் பேசிக் நல்லா பாருங்க, லெஸ் பேசிக். இன்க்ரீஸிங் பேசிசிட்டி, மோர் பேசிக். மோர் பேசிக் மீன் வீக் ஆசிட். நல்லா கவனிங்க, மோர் பேசிக். இவர் மோர் பேசிக், அவர் மோர் பேசிக்காக இருந்தால் வீக் ஆசிட் கிவ்ஸ் மோர் பேசிக். அப்போ இதுதான் என்னது வீக் ஆசிட். திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ். திஸ் இஸ் த வீக் ஆசிட். அப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹெச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஹெச்சை என்ன பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் அங்கே. அப்போ அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். RCOOH, அடுத்தது CH ட்ரிபிள் பாண்ட் CH, அதுக்கடுத்தது RH, அதுக்கடுத்தது NH3. இப்போ இதுதான். இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும், லெஸ் பேசிக். லெஸ் பேசிக். இப்போ இதில் என்ன எடுத்துக்கிட்டோன்னா திஸ் இஸ் லெஸ் பேசிக். ஃபஸ்ட்டு அதை எழுதிடுறேன். அதுக்கப்புறம் அம்மோனியா, அதுக்கப்புறம் ஹியர் இட் இஸ் மோர் அசிடிக். யார் மோர் அசிடிக்னா RCOOH. ஹியர் வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ அப்போ உன்னுடைய சிம்பிள் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோ. எஸ், ஓகேவா? RH அம்மோனியா. உன்னுடைய ஆன்சர் பாருங்கள். RH, அடுத்தது அம்மோனியா. ஆன்சர் டி. ஆன்சர் டி. எஸ், ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம் நான் திரும்ப எடுத்துகிட்டு வரேன். எஸ், 1 minute. எஸ், let us see now. எஸ், 1 minute. அப்படியே பார்க்கலாம். எஸ், என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸிங் பேசிசிட்டி இப்படி கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் இவர் என்னது மோர் பேசிக். அப்போ என்னவா இருக்கணும், வீக் ஆசிட். இப்போ இருக்கிறதுல உன்ட்ட யாரெல்லாம் உன்ட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒன்று இருக்குது, அதுக்கடுத்தது இது ஒன்று இருக்குது, அதுக்கடுத்தது RH, அதுக்கடுத்தது NH2. அப்போ இருக்கிறதுல உனக்கு வீக் ஆசிடை ஸ்ட்ராங் பேஸ் கான்ஜுகேட் பேஸ்னால் வீக் ஆசிட் இருக்கிறதுல. வீக் ஆசிட் யார், RH தானே. அப்போ நீ இங்கே என்ன எழுதுகிற, R-, அதுக்கடுத்தது இதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வீக் ஆசிட் மோர் பேசிக், மோர் பேசிக் வீக் ஆசிட். ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னம்னா ஒன்ஸ் நீ இந்த இடத்துல RHன்னு முடிவு பண்ணிட்டேன்னா உன்னுடைய ஆப்ஷனை போய் பார்த்துக்கோ. வி ஆர் ஹேவிங் த ஆப்ஷன் ஆஃப், நமக்கு இருக்கிற ஆப்ஷனே பாருங்கள் எத்தனை கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எஸ், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, ஹியர் திஸ் இஸ் த வாட் இஸ் இட் கால்ட், இஸ் a weak acid.
அதுதான் மோர் பேசிக். ஸோ அதுக்கடுத்த வீக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா NH2O CHன்னா யூ கேன் கெட் இட் அஸ் NH2 மைனஸ். அதுக்கடுத்த வீக் ஆசிட் அப்படின்னு பார்த்தா உன்னுடைய அசிட்டிலின், தட் இஸ் கால்ட் அஸ் எஸ். அதுக்கப்புறம் நம்ம யார் எடுக்கிறோம்? அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் இஸ் a weak acid, but it is the acidic nature, strong acid, weak base. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து டி பாருங்கம்மா. This is your answer. So what is corresponding the configuration? Conjugated acid is, this is their delay. Conjugate acid among this. So this is the most stable. Answer is D. Yes, ma? Yes, the hydrocarbon with the 7 carbon atom containing neopentyl and vinyl group. அதாவது எப்படி வந்து இந்த நியோபென்டைல் அண்டு வினைல் குரூப் அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இது வந்து இதில் எதில் வந்து வினைல் அண்டு நியோபென்டைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1. நியோனா என்ன அர்த்தம்னா இது மாதிரி பெரிய கார்பன் செயினில் லாஸ்ட் பட் 1 இதில் 2 மெத்தில் குரூப் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எ நியோ. ஸோ இது மாதிரி ஒன்று இருக்கணும். இன்னொன்று வினைல் குரூப்னா என்னன்னா CH2 டபுள் பாண்ட் CH வந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு பாருங்கள். This group is called it as a vinyl group. அப்போ இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும், அது மாதிரி ஒரு காம்பவுண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நியோவுக்கு டெஃபினேஷனே வந்து லாஸ்ட் பட் 1 கடைசிக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்ட்டாங்க. அதுதான் டெஃபினேஷன். சரி, இப்போ நீ வந்து கடைசிக்கு முன்னாடி உனக்கு என்ன பண்ண போகிற? நியோ கொடுக்க போகிற. ஸோ இப்போ பென்டேன் இருக்குது. நான் பென்டேனே எடுத்துக்கிறேன். எவ்வளோ? பென்டேன் எடுத்துக்கிறேன். உடனே நீ என்ன பண்ணுறோம்? நான் நம்பர் போட்டுடுறேன். ஓகே, அடுத்தது பென்டேனில் வினைல் குரூப் இருக்கணும் அப்படிங்கிறதால டபுள் பாண்ட் கொடுக்குறேன். ஓகே, அதே நேரத்தில் 4,4 டைமெத் லாஸ்ட், இந்த தான் லாஸ்ட்டு கார்பன். இந்த இடத்துல உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 2 மெத்தில் குரூப் இருக்கணும். அதுதான் வந்து நியோவுடைய டெஃபினிஷன். அப்போ உனக்கு இதுதான் அப்படிங்கிறப்ப உன்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா 4,4 டைமெத்தில் பென்ட் 1N, 4,4 டைமெத்தில் பென்டேன். இதில் தான் உனக்கு என்ன இருக்குது? நியோபென்டைல். திஸ் ஒன் நியோபென்டைல்னாவே கடைசிக்கு முன்னாடி, கடைசி 5 அதுக்கு முன்னாடி. அப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் இருக்குது, 4,4 டைமெத்தில். அதுக்கடுத்து நம்பரிங் டபுள் பாண்ட் வரப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ 4,4 டைமெத்தில் பென்டேன். அந்த ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் சி த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதுதான் மிஸ்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த வினைல் குரூப் அப்படிலாம் வந்து சாதாரணமாக ரொம்ப விட்டுடாதீங்க. இப்போ ஒரு ஆர்எஸ் நோட்டேஷனில் ஒரு கொஸ்டின், இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம், பார்க்கலாம். எல்லா வீடியோவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் லெட் அஸ் see the question. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 2, 3. இதெல்லாம் பார்த்தா 2, 3. ஃபஸ்ட்டு உனக்கு எது 2 எது 3 அப்படின்னு தெரியணும். ஓகேம்மா. ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் சொல்யூஷனை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் ஆல்சோ த ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ், இப்போ இந்த இது நான் போடும்போது இது மாதிரி போடுறேன். மேலே COOH கொடுக்குறேன், கீழே என்ன பண்ணியிருக்கேன்? CH3 கொடுத்துருக்கேன். இங்கே H, இங்கே H, இந்த இடத்துல OH, இந்த இடத்துல Cl. இதுதான் இதில் வித்தியாசமான காம்பவுண்டாக இருக்குது, Cl. ஓகேவா? Cl முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க கேட்குறது எந்த இடங்கிறத நோட் பண்ணிடுங்க. திஸ் கார்பன் இஸ் 2, திஸ் கார்பன் இஸ் 3. அப்போ நான் இந்த 2ங்கிற கார்பனை மட்டும் எடுக்கிறேன் பாருங்களேன். இப்படி பிரிக்கிறேன். 1 minute. எஸ், கார்பன் 2வை பிரிக்கிறேன். கார்பன் 2, திஸ் ஒன் கார்பன் 2. அப்போ இந்த இடத்துல நான் இதை என்ன சொல்லுவேன்னா குரூப்புன்னு சொல்லுவேன். இது என்ன சொல்லுவோம்? குரூப். ஓகேவா? இது என்னது? கார்பன் 2. இப்போ இதில் யார் இருக்காங்க? நீ அதையும் எழுதுறேன். இப்போ வந்து அந்த குரூப் அங்கே எழுதிடுறேன். OH அண்டு ஹைட்ரஜன். அவ்வளோதான். இது எல்லாம் சேர்ந்தது குரூப். அவ்வளோதான். நான் வாட் இஸ் திஸ் இஸ், இதில் யார் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில் ஹையர் ப்ரையாரிட்டி அப்படின்னா இவர் 1, அதுக்கப்புறம் இவர் 2, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து குரூப்புன்னு பார்த்தா CHClன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல குரூப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Cl. ஓகே, அப்போ இவனுக்கு இதுவும் C, இதுவும் C. அப்போ CHCl தான் பெருசுங்கிறதால நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு வந்து லொக்கேஷன் நம்பர் 2, அது 1, 2, இது வந்து 3.
ஓகேவா? இப்போ நம்ம என்னத்தை க்ளீன் பண்ணிக்கிறோம்னா இது தேவையில்லை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதில் பாயிண்ட் நம்பர் 1, ஹைட்ரஜன் எங்கே இருக்குது? ஹரிசாண்டலாக இருக்குது. ஹரிசாண்டலாக இருக்கும்போது நீ 1 ஹைட்ரஜன் அட் த ஹரிசாண்டல், தட் இஸ் கால்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹரிசாண்டல். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ உனக்கு எங்கே போகுது அப்படின்னா இதோடய அப்படியே வேறு பேனா கலர் வச்சு பாருங்களேன். இப்போ இது 1, இந்த OH 1, இது ஆக்சுவலி கார்பன் நம்பர், இதை எடுத்துக்காத 1. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து Cl இருக்குது. இவனும் கார்பன் இவனும் கார்பன், ஆனால் அடுத்ததுவோ இங்கே Cl. அதனால் இதுக்கு நான் ப்ரையாரிட்டி நம்பர் 2 கொடுக்குறேன். 1 2 3. ஸோ இப்போ உன்னுடைய கை எப்படி போகுதுன்னா 1லிருந்து 3 இப்படி தான் போகுது. தட் இஸ் வி கேன் கால் இட் அஸ் அ ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் ஹெச் இப்படி இருக்குது அப்படின்னு யூஸ்வலாக இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் எஸ்ஸுமோ, ஹெச் ஹரிசாண்டலாக இருக்கும்போது இதோடைய இது வந்து ஆர். அப்போ 2Rன்னு எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான். உனக்கு 2Rன்னு பார்த்தா 2S. எஸ், திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த இடத்துல 1 2 3 இங்கே சம் ப்ராப்ளம், நல்லா திரும்ப கவனிச்சுக்கோங்கவா. 1 மினிட். ஹரிசாண்டல் இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, இப்போ ரேங்கிங் கொடுக்குறோம். எஸ், ஓருக்கு இந்த இடத்துல கார்பனோட ஒரு குரூப் Cl இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு ரேங்க் நம்பர் 2 கொடுக்குறோம். ஒயஸ் மாதிரி 1 2 3 1 2 3 கிளாக் வைஸ் டைரக்டட். பட் இப்படி இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனாக தான் நீ என்ன கொடுக்கணும்? எஸ்ன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கு அடுத்தது எதுக்கு போகிறோம்னா அடுத்த கார்பன். எஸ், இதோட கிளாஸை முடிச்சுக்கலாமா? டோன்ட் வரி. எஸ், இதோட முடிச்சுக்கலாம். எஸ், இப்போ நமக்கு அது எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுகிறேன். HOH HCl, மேலே COOH, கீழே வந்து CH3. அவங்க இப்போ நம்மளுக்கு கன்சிடர் பண்ண சொல்ல வேண்டிய எந்த கார்பனை அவங்க கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அவங்க நம்ம பார்க்குறது இந்த கார்பன். அப்போ இதை வந்து நீ என்ன பண்ணுற? குரூப்புன்னு போட்டுக்கோ. அப்போ இந்த இடத்துல இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் ஆரம்பிக்குது, நம்பர் 1. இந்த சைடு கார்பன் ஆக்சிஜன் தான் நம்பர் 2, இந்த சைடு நம்பர் 3. அப்போ 1 2 2 1 2 3 அப்படின்னு போட்டால் ஆன்டி கிளாக் வைஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆன்டி கிளாக் வைஸ்னால் எப்பொழுதும் எஸ் எப்போதும். பட் ஆனால் ஹியர் வந்து அதை நீ என்ன சொல்லுகிறாய்? ஆன்டி கிளாக் எஸ். இந்த ஏன்னா என்ன சொல்லணும்? மாற்றி சொல்லணும். தட் இஸ் கால் இட் அஸ் ஆர். இதோட நொட்டேஷன் என்னது? ஆர். அப்போ 3R, 2S 3R. ஸோ 2S 3R அப்படிங்கிற இது வந்து எய்ம்ஸில் மட்டும்தான் வந்திருக்கு, நீட்டில் இது வரைக்கும் வரல. இனி வரும் 2S and 3R. யூ கேன் சி ஹியர் த ஃபோர்த் டி ஆப்ஷன் இஸ் 2S and 3R. ஓகே, இது ஒன்றும் கிடையாது. இதை நான் என்ன பண்ணணும்னு திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸில் அவ்வளோ நடத்தியிருக்க மாட்டாங்க. அதுக்காக மிஸ்ஸு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இதெல்லாம் நிச்சயம் கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு நோட்டு போட்டே நீங்கள் எழுதிக்கலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப்கோர்ஸ். இப்போ பாருங்கள், திரும்ப உங்கள் முன்னாடி இன்னொரு வாட்டி நான் நடத்துகிறேன். இது கார்பன் நம்பர் 2, இது கார்பன் நம்பர் 3. ஸோ இப்போ திஸ் இஸ் ஒன்ஸ் இது 2ன்னு ஆயிடுச்சு, இது அப்படியே வச்சுருக்கோம். நவ் திஸ் இஸ் H and OH and this one COOH. இல்லை உனக்கு எங்கே போகுதுன்னா நம்ம இந்த இடத்துல சிக்கு அப்புறம் Cl வருது, உண்டே இது வந்து இப்படி போகுது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் கிளாக் வைஸ். எப்போதும் வந்தால் ரொட்டேஷன் வந்தால் கிளாக் வைஸ்னால் ஆறு, ஆனால் இதுக்கு வந்து என்னது? எஸ். அப்போ 2S எப்படி வந்ததுன்னு தெரியுதாம்மா? 2S. அப்போ உனக்கு வந்து எது கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, எது கிடையாது அப்படின்னா இது 2S தான் உனக்கு வேணும், இது ரெண்டும் வராது. அதுக்கடுத்து 3Sஆ 3Rஆ அப்படின்னு அடுத்தது பார்க்கணும். இப்போ நம்ம அடுத்த கார்பனுக்கு போகிறோம். ஓகேவா? இப்போ இது வேண்டாம், இப்போ அழைச்சிடுவோம். நவ் ஐ எம் கம்மிங் டு த கார்பன் நம்பர் 3. இது நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாமா? இதெல்லாம் புது கொஸ்டின்ஸ், புது மாடல். கார்பன் நம்பர் 3. ஓகே, இப்போ இந்த இடத்துல Cl இருக்குது, இந்த இடத்துல H இருக்குது, இந்த இடத்துல அப்படியே போட்டு குரூப்புன்னு போட்டுக்கோ. இருந்தாலும் இந்த இடத்துல வெறும் கார்பன் தான் இருக்குது. அடுத்தது இங்கே மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ எது பெருசாக இருக்குன்னா திஸ் இஸ் 1,
this is 2, this is 3. அப்போ 1, 2, 3, this is called எல்லாத்துக்கும் lever rotation. That is called எல்லா ஐசோமருக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்னா நீ என்ன சொல்லுவ? எஸ் சொல்லுவ. ஆனால் இங்கே மட்டும் நீ என்ன சொல்கிறாய் என்றால் ஆறுன்னு சொல்கிற. ஸோ அப்போ கார்பன் நம்பர் 3 6. இதை வருங்க, கார்பன் நம்பர் 3 6, 2s. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இதோடு நான் இந்த கிளாஸை முடிக்கிறேன். இதில் நியூக்ளியோஃபிலிசிட்டி இருக்குது, அண்ட் தென் வாட் இஸ் த லாஸ்ட் ஆர்எஸ் நோட்டேஷன் இருக்குது. ரொம்ப நாலேஜ் இருக்குது. வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. பொங்கல் ஹாலிடேஸில் டெய்லி 2-3 வீடியோ போட்டுருக்கேன். நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்போ நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன். எஸ்.